வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் நம்ம சேனல்ல அண்ணன் மன்னர்மன் அவர்களை வரவேற்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் எப்பவுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம். நம்ம நம்பிக்கை அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே இந்த நிலத்துல எல்லா மத நம்பிக்கைகளுமே இருந்திருக்கு. நபி அவர்கள் இறந்த காலகட்டத்துக்கு அப்பமே பாத்தீங்கன்னா உடனே இங்க இஸ்லாம் தோன்றுச்சு. செயின்ட் தாமஸ் இங்க வந்திருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா சமணம், ஆசீவகம், இந்துத்துவ அப்புறம் எல்லா நம்பிக்கையிலும் இருக்கக்கூடிய இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா நான் என்ன அப்படியே அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட நம்பிக்கை பாத்தீங்கன்னா முதல்ல நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய மத நம்பிக்கை அப்படிங்கிறத நான் பிரதானமா வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ முருகரை பற்றி பேசுறப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கே அறியாம நிறைய விஷயங்கள் அதை கேட்கணும் ஒரு ஆர்வம், அது கேட்கிற கதைகள், அதோட காரணங்களுக்காக ஒரு புல்லரிப்பு அப்படிங்கிறது நம்மளே அறியாம ஏற்படுது. அப்படி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறைய சச்சரவுகள் முருகரை பற்றி எல்லாருமே பேசக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. அந்த சச்சரவுகளை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முருகருடைய வரலாறு, ஏன்னா முருகருடைய வரலாறுன்னு சொல்றதே சரியான ஒரு வார்த்தையா அப்படின்னு தெரியல. தொடக்கம் எப்படி பாத்தீங்கன்னா யார் அவர் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குமே கேட்கணும்னு இருந்துச்சு. ஸோ உங்களோட வாயில இருந்து கேட்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சரியான கால நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கலான்றது, முதல்ல முருகர் ஒரு தமிழ் குடியில பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்துல இருந்து அவர் எல்லாருக்கும் தெரியறதா மாறுறாரு? அவர் ஒரு அரசரா இல்ல ஒரு கடவுளா? இப்படி பல கேள்விகள் இருக்கும்ல. ஸோ உங்களோட தேடல் எங்க இருந்து ஆரம்பிச்சது முருகர் பத்தி அப்படின்னு சொல்லணும். மற்ற வழிபாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலம் சார்ந்த வழிபாடுகள் அது மாதிரி இருக்கும். முருகரோட நிலம் சார்ந்தது மட்டுமில்லை, இனம் சார்ந்த வழிபாடாகவும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிஞ்சி நிலத்துக்கு தான் கடவுள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ நான் தஞ்சாவூர் மருத நிலத்துக்காரன். ஆனால் எங்கள் ஊர்லேயும் முருகர் மிக முக்கியமான ஒரு கடவுள். இப்போ தமிழர்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேர் வைத்திருக்கக்கூடிய தமிழர்களில் 5ல் ஒருத்தவங்க முருகன் பேர் தான் வச்சுருப்பாங்க. இப்போ முருகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன், கார்த்திகேயன், கந்தன், சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சிவகுமார் வச்சுட்டு எல்லாமே முருகனோட தொடர்புடைய பேரை தான் மக்கள் வச்சுக்கிறாங்க. அதாவது முருகனோட இன்னொரு பேர்னு மக்கள் அவங்க புரிதல் என்னென்ன பேர் இருக்கோ எல்லா பேரையும் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வேற எந்த கடவுள் பேரையும் விரும்பி வச்சுக்கிறது இல்லை. ஒரு குடும்பம் முழுக்க எல்லாருக்குமே முருகன் பேர் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கு. நடிகர் சிவகுமார் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சிவகுமார், சரவணன், கார்த்தி. அது சூர்யாவுடைய உண்மையான பேரு சரவணன் அப்படின்றது. எல்லாருக்கும் அந்த பேர் வைக்கிறாங்கன்னா இது ரொம்ப இயல்பா வைப்பாங்க. எல்லா இடத்துலயும் முருகன் பேர் தான் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அந்த நில வேறுபாடு எல்லாத்தையுமே கடந்து ஒரு இன்னொன்னு தமிழினுடைய ஒரு பண்பாட்டை நம்ம முருகன் கிட்டக்க பார்க்கலாம். முருகன் வள்ளியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இல்லைங்களா? ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம முருகன்னா அழகு, அழகு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் முருகனோட பேர் தான் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முரிங்கோன்னு இன்னைக்கு வரைக்கும் தின்னுட்டு இருக்கானுங்களா, முருகனோட பேர் தான் அங்க போச்சு அப்படின்றத பாக்குறோம். இது இல்லாம முருகனுடைய வழிபாடுங்கிறது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி இருந்தது. இங்க மட்டும் இல்லாம பல்வேறு இடங்களையும் பெரிய அளவுல பரவி இருந்தது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். எல்லாத்துக்கும் மேல பழைய கிறிஸ்துவத்துல கூட முருக வழிபாட்டுக்கான கூறுகள் இருந்தது மாச விக்டர் அவர்கள் ஒரு நூல்ல எழுதுறாரு. இது புதுசா இருக்குங்க. புதுசு. ஆமா, அவர் சொல்றாரு முருகனுக்கு இறப்பு நிகழ்ச்சின்றது பாத்தீங்கன்னா முருகனுடைய இறப்பு நிகழ்வு அப்படின்றது வாட்டிகன்லயே நடத்தப்படுது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மேற்கோள் காமிக்கிறார். இந்த அளவுக்கு இன்னும் சொல்லணும்னா கிரேக்கர்கள்ல நிறைய பேருக்கு முருகனுடைய தொடர்ச்சியான பெயர்கள் வைக்கப்படுது. பேர் சரவணோஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரவணோஸ், சரவணம் என்ன அங்கே அப்படியே ஓஸ் முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி முருகன் தொடர்புடைய குடும்ப பெயர்கள் இருக்கிறத பத்தி மாசு விக்டர் அவர்கள் எழுதியிருக்காரு. இப்படி நம்ம எந்த ஒரு அளவுகோல்ல பார்க்க போனாலும் நிறைய வித்தியாசமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆய்வா முருகனுடைய ஆய்வுன்னு இருக்கு. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இப்போ இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இல்ல, நமக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல, கிறிஸ்டியன்ஸ். ஆமா. இயேசு யாரு? இயேசு ஆனா யூதர். சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவர்களுடைய கடவுளாக இருக்கலாம், அவர் கிறிஸ்துவர் கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஈசா நபின்ற பேர்ல ஏத்துக்கிறாங்க, திரும்பவும் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறை தூதர் தான், அவர் கடவுள் கிடையாது, இறை தூதர் அப்படின்னு அவங்க ஏத்துக்கிறாங்க. அதனால இயேசு இஸ்லாமியரா? இல்ல, கிடையாது. அப்போ ஒரு மனிதன் எவ்வளவு பேரால ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அந்த மனிதனுடைய இனம் மாறாது. ஏன்னா ஒரு மனிதனா பிறந்துட்டான்னாலே பிறப்பால வரக்கூடியது இனம். இயேசு அதை சொன்னார், இதை சொன்னார், நாங்க தான் பின்பற்றுறோம் எல்லாம் இருந்துட்டு போய் இயேசு யூதர்கிறத மாற்ற முடியுதா? அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு பக்தியில நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, முருகன் எங்க கடவுள்னு சொல்லிக்கலாம், தெய்வானைய கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லிக்கலாம். இவங்களால மாற்ற முடியாத, கடக்க முடியாத ஒரு இடம் என்னன்னா முருகன் தமிழர் என்பது.
இங்கே தான் வந்துட்டு அவங்களுக்கு இடிக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ இயேசுவை வந்து நீங்கள் எவ்வளோதான் வணங்கினாலும் யூதர்கள் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு யூதர் அப்படின்ட்டானுங்க. ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு கடவுளாக ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று இயேசு யூதருங்கிறத கிறிஸ்துவரால மாற்ற முடியும், போப்பாண்டவரால் கூட மாற்ற முடியாது. அந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு வழிபடப்பட்டாலும் முருகன் வந்து தமிழன்கிறதையும் மாற்ற முடியாது. ஒரு குறிஞ்சி நில கடவுளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த, தமிழ் மொழி பேசி வாழ்ந்த ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். அப்படி பார்க்குறப்போ தமிழின அடையாள மீட்புக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக நம்ம வந்து முருகனை பார்க்குறோம். இப்போ முருகன் வழிபாடு அப்படின்றதுல என்ன ஒரு வேறுபாடுன்னா, முருக வழிபாடு இப்போ இருக்கக்கூடிய ஆரியமயமாக்கப்பட்ட வழிபாடுன்றது இப்போ இருக்குது. எதை நீங்க ஆரியமயமாக்கப்பட்ட வழிபாடுன்னு சொல்றீங்க? இப்போ கோயில்களில் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து சைவம் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து பழைய முருக வழிபாட்டில் கிடையாது. நீங்கள் வந்து சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேலன் வெறியாட்டம் அப்படின்னே பேர். நான் அதை பற்றி சில நூல்களில் எழுதியிருக்கிறேன். இப்போ கேரளாவில் தாழ்த்தப்பட்ட மக்களாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புலையர் என்ற சமூகத்தை சேர்ந்தவங்க முருகன் கோயிலில் பூசாரிகளாக இருந்தவர்கள். அடிப்படையில் தமிழர்கள் தான் அவங்க. தமிழர்கள். ஆமாம், தமிழர்கள் அவர்கள். இந்த புலையர்களை வந்து கோயில்கள்லேருந்து விரட்டிட்டு தான் ஆரியர்கள் கோயிலை கைப்பற்றினாங்க. இப்போ நந்தனார் அப்படின்னு ஒரு தோரை பற்றி புராணம் சொல்லுவாங்க. நந்தனார் வந்து புலையர். பெரிய புராணத்தில் வரக்கூடிய நந்தனார் புலையர். அவர் இருந்த இடமே புலைப்பாடின்ற ஒரு இடத்துல தான் இருந்தார். பின்னாடி வந்துட்டு இந்த திராவிட தற்கூறிங்கள்லாம் என்ன எழுதிட்டாங்கன்னா, நந்தனார் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அவர் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படலைன்னு எழுதுறாங்க. ஆனால் சேக்கிலார் அப்படி எழுதலை. அவர் கோயிலோட புறத்தொண்டர் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்காரு. உதாரணத்துக்கு அவங்க கோயிலே ரொம்ப காலமா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கோயிலுக்கு வெளில இருந்து சேவை பண்ணுங்கன்னு அனுப்பிடுவாங்க. இவங்க கைப்பற்ற அப்படியே புறத்தொண்டராக வைக்கப்பட்ட நந்தனார் தான் பின்னாடி வந்துட்டு நாயன்மார்ல வச்சிருக்கோம். அப்போ நிறைய புலையர்கள் என்ன பண்ணாங்கன்னா கேரளாக்கு அனுப்பப்படுறாங்க. இன்னைக்கு கேரளாவில் அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களாக வைக்கப்படுறாங்க. புலையனா பார்த்தாலே தீட்டு அப்படிம்பாங்க கேரளாவில். ஏன்னா முன்னாடி வந்து முருக கோயிலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பூசாரிகளாக இருந்தவங்க. அப்படி அவர்கள் வெளியேற்றப்பட்டு பழைய முருக வழிபாடுன்றது, இந்த வேலன் வெறியாட்டுன்ற இந்த முருக வழிபாடு அளிக்கப்பட்டது. முருகனுக்கு வந்துட்டு நம்ம பலியிடுறது அப்படின்ற ஒரு முறை அளிக்கப்பட்டது. எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்னொன்று, தமிழர்கள் வந்து அவங்களை யாராவது காப்பாற்றினாங்க அப்படின்னா, ஒரு ஆண் கடவுளை அவங்களை காப்பாற்றினா முருகன் காப்பாற்றினால தான் நினைப்பாங்க. இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, முருகன் அந்த குழந்தையை காப்பாற்றினா வைப்பாங்க. நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்க்குறப்போ மக்கள்லாம் வந்துட்டு புகாரில் இருக்காங்க, பூம்புகார் பகுதியில் இருக்காங்க. அப்போ அங்கே வந்து வெள்ளம்லாம் வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, கையில் கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குச்சியில் 2 பக்கமும் ஒரு பொருளை வச்சிங்கன்னா அதிகமான பொருளை தூக்கலாம். இந்த சிரவணன் கதை வரும்ல, அம்மா அப்பா 2 பேரையும் அந்த பையன் தூக்கிட்டு வந்தான்னு காமிப்பாங்கல்ல, நல்லா பேலன்ஸ் சிஸ்டம். ஏன்னா வந்துட்டு 1 கிலோ வைக்கிறத இங்கே 1 கிலோ இங்கே 1 கிலோ பிரித்து வச்சுட்டோம்னா அந்த பேலன்சிங்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த மக்கள் கிடைச்ச பொருள்லாம் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. வர்றப்போ உயிர் பொழைச்சவங்க அவங்களை காப்பாற்றுனது முருகர் தான் நம்பினாங்க. அதனால முருகன் கோயிலுக்கு மட்டும் தான் நம்ம காவடி எடுக்கிறோம். காவடின்றது அதே பேலன்ஸ் சிஸ்டம் வச்சு எடுக்கிறோம். அந்த காவடி போகிற பாதையை பார்த்தீங்க அப்படின்னா, சரியாக பூம்புகார் வந்து இங்கே கடலுக்குள்ளே போச்சோ அந்த பாதைக்கு போய் தான் மக்கள் வந்துட்டு காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பாதை வந்து பூம்புகார் இல்லையா, அங்கேருந்து ஓடி வந்தோம் உயிர் பொழைக்கிறதுக்கு. இன்னைக்கு நான் உயிர் பொழைச்சு நல்லா இருக்கேன், அதை ஒரு அடையாளமா போயிட்டு நன்றி சொல்றேன், அருளால நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு போவாங்க. இப்படியாக இந்த முருக வழிபாடுன்றது வழிபாடு கிடையாது, அது வந்து நன்றி செலுத்தக்கூடியது. முதல்ல என்னோட முன்னோரை நான் மதிக்கிறேன். என் முன்னோர் கிட்டக்க என்னோட அடுத்த குழந்தை, எங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, நான் வந்துட்டு அந்த முடி காணிக்கையே முன்னோர் கோயில்ல போய் கொடுக்குறேன். ஒரு திருமணம் நடக்குது, மிக முக்கியமான நபர்கள்லாம் முருகன் கோயில்ல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் என்னுடைய முன்னோர்கிட்ட போயிட்டு மாதிரி உங்க வீட்டில் வந்து நான் திருமணம், ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கோயில் கிடையாது, அறுபடை வீடு. தமிழர்களுடைய ஒரு வாழ்க்கை முறையோடு கலந்த ஒரு கடவுள் நம்ம பிரித்து பார்க்க முடியாமல் நம்ம வீட்டில் வந்து ஒரு மூத்த பையன் மாதிரி ஒரு முன்னோர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்துட்டு முருகன். அதனால முருக வழிபாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றது நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். சரி, இப்போ நீங்கள் வந்து ஆரியர்கள் கொண்டு வந்த வழக்கத்தைப்படி தான் வந்து வழிபாடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் இதுக்கு தோன்றல், இந்த ஆரிஜின் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய கதைகள் இருக்கிறப்போ, இல்ல இது உண்மை கதை அப்படின்னே தெரியல, இந்த புராண கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டிலே இந்துவா இருக்கக்கூடிய தமிழரா இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னாலே முருகரை பத்தி அந்த கதைகள் வச்சுதான் வந்து ஆரிஜின் ஸ்டோரியா நினைச்சிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்க. இல்ல என்ன சிக்கல்னாங்க, இப்ப ஆரியர்கள் இங்க வர்றப்போ அவங்க வந்து வேதத்துல வந்து நிறைய கடவுள்கள் பேர்லாம் இருக்கும், ருத்ரன், அப்புறம் வந்துட்டு இந்த கடவுள் பேர்லாம் இருக்கும். அந்த எந்த கடவுளையும் அவங்க இப்போ வழிபடலை. நான் பத்தி ஒரு காணொலியே போட்டிருப்பேன், தமிழர் கடவுள் ஆரியர் கடவுள்ட்டு. அந்த வேதகால கடவுளெல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அந்த கடவுளை வச்சுட்டு, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய ஆள், நான் அந்த கடவுளை வச்சுட்டு நான் கும்பிட்டுட்டு இருக்கேன்னா என்னை நம்பி யார் வந்து அதை கும்பிடுவா? உன் கடவுளை நான் ஏற்றுக்க மாட்டேன்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆரியர்கள் தான் இங்கே இருக்கிற கடவுள்களை ஏற்றுக்கிட்டாங்க.
ஏத்துக்கிட்டு அந்த கடவுள்கள் கூட அவங்க வச்சிருந்த கடவுள் கதையை சேர்க்கிறாங்க. அதாவது எப்படின்னா வந்துட்டு ஒரு படம் இருக்கும், நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்போம், அவன் அதுக்கு பின்னாடி கொண்டு வந்து அவன் படத்தை வச்சுட்டு சேர்த்து கும்பிட்டுக்கிற மாதிரி ஒரு வேலை பண்றாங்க. அப்படி பண்றப்போ இப்போ ஒரு காலகட்டத்துல மதங்களை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு ஒரு வேலை வருது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பௌத்தம் வர்றப்பதான் நமக்கு மதம்ங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அதுக்கு முன்னாடி மதம் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா மெய்யியல். அது கான்செப்ட். மெய்யியல் அப்படின்னா நான் மெய்னா நமக்கு தெரிய உண்மை, அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அப்ப நான் எப்படி முயற்சி பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நம்ம தமிழ்ல ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்குன்னா படைச்சவன் இருக்கணும், கிரியேஷன் இருந்தா கிரியேட்டர் இருக்கணும். அப்போ அந்த கிரியேட்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத நம்ம வந்து பாக்குறப்போ ஒவ்வொருத்தனும் அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜெராஸ்ட்ர சமயத்தை சேர்ந்தவங்க தான் முதல்ல கடவுள் வந்துட்டு ஒரு மேய்ப்பர் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூதர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கானான் பகுதியில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க வந்து கடவுள் எப்படி புரிஞ்சுன்னா ஒரு மேய்ப்பர், வழி நடத்தி கூட்டு போறாரு, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ மேய்ப்பன் அப்படின்னா மேய்ப்பனை வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஆட்டை வந்து பலி கொடுத்துருவான், அப்போ கடவுள் மனுஷனை பலி கொடுத்துருவாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இல்ல, அப்போ நல்ல மேய்ப்பர், அந்த வார்த்தை குட் ஷெப்பர்ட். குட் ஷெப்பர்ட் ஏன் நம்ம சொல்றோமா ஷெப்பர்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த குட் ஷெப்பர்ட் அப்படின்னா மேய்ப்பர்ல நல்ல மேய்ப்பர். அப்ப நல்ல மேய்ப்பர் சாப்பிடவே மாட்டாரா? அவருக்கும் பசிக்கும். ஒரு ஆட்டை கூட விற்காம எப்படி மேய்ப்பரா இருப்பார்? நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இப்படியாக அது எப்படி இருந்துச்சுன்னு நான் கேட்கறது, இப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்றது, இதுல இருந்து வரக்கூடிய ஒரு அறிவு இருக்குல்ல, அதான் மெய்யியல் அப்படின்னு பேரு. இந்த மெய்யியல் சம்பந்தமா நான் வந்து மலேசியால பேசுறப்போ விளக்கி சொல்லியிருந்தேன். அதுல நிறைய அமைப்புகள் இருக்கு, இது இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வாதங்கள் பிரதிவாதங்கள்ல நிறைய முறைகள் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளும் நானும் வேற வேற அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் கடவுள், எனக்குள்ள கடவுள் இருக்காரு அப்படிம்பாங்க. அப்போ வந்துட்டு கடவுளும் நானும் வேற வேறன்றது வந்து துவைதம். துவைனா ரெண்டு. ஓகே. அப்போ துவைதம்னா ரெண்டா சொல்றது. இல்ல கடவுள் வேற நான் வேற இல்லைன்னு சொல்லி அத்வைதம். அத்வைதம். அந்த மாதிரி வந்துட்டு கடவுளும் நானும் ஒன்னா வேறையா. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல செயல்கள் செஞ்சா கடவுள் கிட்ட போகலாம் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்கன்னா அப்ப நல்ல செயல் செய்யணும்னு யார் என் தலையில எழுதணும்? கடவுள் தான் எழுதணும். அப்போ வந்து கடவுளுக்கு வந்து நல்ல செயல் கெட்ட செயல்னு இருக்கா? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? டுவாலிட்டி. அப்போ நான் வந்து நல்லதே செய்யறேன், அப்ப நல்லது செய்யறப்போ எனக்கு வந்து அதனால மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா, சில சமயம் நல்லது செய்யறது கூட நம்ம மோட்சத்துக்கு தடையா இருக்கலாம்னு ஒரு கான்செப்ட் வரும். நல்வினை தீவினை ரெண்டு இருக்கு. வள்ளுவர் சொல்றப்ப இருள் சேர் இருவினையும் சேரான்றாரு. புரியுது இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் அந்தந்த மதத்துக்கான ஒரு விவாதமா இருக்கும். இப்ப சைவத்துக்கு வந்து சித்தாந்தம்பாங்க, வைணவத்துக்கு வேதாந்தம்பாங்க. இதெல்லாம் அதை பத்தி பேசக்கூடிய ஒரு பிரிவுகள் தான். இதெல்லாம் வந்துட்டு காலப்போக்கில் உருவாகிறது. இது இப்படி இருந்தது தான் தமிழர் மெய்யியல். என் கடவுளை பத்தி நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். பேசிக்கலி சயின்டிபிக் ரிசர்ச் மாதிரி. அது ரிசர்ச் மாதிரி. அதாவது கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிறவங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, கடவுளே இல்லைன்றதும் தமிழர் மெய்யியல்ல ஒரு அங்கம். கடவுளை கேள்வி கேட்கறது, கடவுளே இல்லைன்னு சொல்றது, ஆமா, கடவுள் வந்து திட்டுறது, இது எல்லாமே வந்து நம்ம மெய்யியல்ல இருக்கக்கூடிய கடவுள் எப்படி அடையிறது அப்படின்னு வர்றப்போ சைவத்திலேயே 4 பாதை சொல்றானுங்க. இப்போ இந்த 4 சொல்லுவோம் இல்லைங்களா, அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், 4 பேரை மட்டும் எடுத்து சொல்றாங்கன்னா 4 பேர் 4 பாதை. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாருன்னா ஒண்ணுமே பண்ணல, கடவுள் வந்து அவருக்கு வந்து அருளை கொடுத்துட்டாரு, இது ஒரு பாதை. அதே சமயம் அப்பர் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப வயசான வரைக்கும் கூட ரொம்ப உழைச்சி கடவுள்கிட்ட போனார். அப்பர் வந்து கடவுளை வந்து அப்படி கும்பிடுவார், தொண்டர். திருஞான சம்பந்தம் பையனா போறது ஒரு பாதை, தொண்டரா போறது ஒரு பாதை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நண்பனை டீல் பண்ற மாதிரியே பண்ணுவாரு. யானி எல்லாரும் கடவுள் இது கூட பண்ண மாட்டேவாரு, ஒரு கடிதம் கொடுத்தா கொண்டு போய் கொடுக்க முடியாதா உன்னால. இது வந்து சுந்தரரோட பாணி. ஒரு ஊர்ல வந்து நெல்லே இல்லை, சுந்தரர் வந்து பாட்டு பாடி நெல்லை வந்து கடவுள் மழையா பெய்யறாரு. எல்லா வீட்டு வாசலையும் நெல் வந்துட்டு அப்படியே இறஞ்சி கிடக்குது, ஊரே வந்து நெல்லுல மூழ்கி போயிடுது. போன பின்னாடி இந்த நெல்லெல்லாம் எப்படி அள்ளிட்டு போறது அப்படின்னு ஒண்ணு வருது. கடவுள் இவ்வளவு நெல்லு கொடுத்துறாரு, சுந்தரர் சொல்றாரு அதனால வெட்டியா தானே இருப்பாரு, அவரே வந்து அள்ளிட்டு போக சொல்றேன். இப்போ பாட்டு பாரு, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஊர் முழுக்க மலை நெல்லு மலை. அப்படி சொல்றேன்னா சில நெல்லு பெற்றேன், ஆள் இல்லை எம்பெருமான் கொஞ்சம் அட்டி தரப்பணியே அப்படின்றாரு. கொஞ்சம் நெல்லு கிடைச்சிச்சு, அதை தூக்கின்னு போறதுக்கு ஆள் இல்லை, கொஞ்சம் அந்த வேலையும் பாரு. இது சுந்தரதும் வேலை, அள்ளிட்டு தரதும் அவருடைய வேலை. அப்புறம் இன்னொரு பக்கம் மாணிக்கவாசகர். இப்படி 4 பேர் 4 பாதையில போயிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தில்லை கோயில்ல 4 வாயில் இருக்குன்னா 4 பேர் வேற வேற வாயில்ல போனாங்கன்னு சொல்லுவாங்க. வந்து கடவுளை எப்படி அடையிறதுன்றதுக்கு 4 பாதை, ரூட் டு டெஸ்டினேஷன் வேறுபடுது. ஆமா.
ஆனா வந்துட்டு என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் மெய்யியல், இது மதம் கிடையாது. உங்களுக்கு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? மதம்ன்றது ஒண்ணு முதல்ல இந்தியாவுக்கு எப்போதுன்னா புத்த சமயம் வர்றப்பதான் வருது. புத்தம்னா மதம், அதனாலதான் வந்து பேர் புத்தம்னா புதுசு, புத்தம் புதுசா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? புத்தம்னா புதுசு. புத்த மதம் தான் அந்த மதம்ங்கிற வரையறைக்குள்ள முதல்ல வந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. அதை அப்படி மாத்திட்டு ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டி இதெல்லாம் எப்ப இருக்கு, நீங்க புத்தத்துல எதே கேள்வி கேளுங்களேன், பாப்பா கொண்டு போய் இதை தான் கண்டுபிடிச்சானுங்க. அப்ப நம்மளோடது வந்துட்டு மெய்யியல், நம்ம ஒரு கோட்பாட்டை வைக்கிறோம், பிலாசபர் அப்படின்னு சொல்றாங்களா, நம்ம வந்து பிலாசபியை முன் வைக்கிறோம். அதை ஏத்துக்கிறவங்க, மறுக்கிறவங்க, விவாதிக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனா பௌத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல விவாதிக்க முடியலன்னா போட்டு வெட்டிடு, மதத்தை பத்தி வேணா அது ஆமா முதல்ல அதை அவங்க தான் கொண்டு வர்றானுங்க. அதுக்கு பின்னாடிதான் இப்ப இருக்கிற மதம்ங்கிறது வருது. இப்போ பௌத்த சமயமும் சமண சமயமும் வலுப்பெற்று வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து அந்த சின்ன சின்ன மெய்யியல் மதங்கள், இந்த அகசமயங்கள்னு சொல்லுவாங்களா, சைவம், வைணவம், இந்த மாதிரியான சமயங்கள்லாம் ஒரு பெரிய அளவுல தாக்கத்துக்கு உட்படுது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி அதாவது மதத்தை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க வெட்டிடணும்னு நம்பக்கூடிய மதங்கள்லாம் வருது. அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த ஆரியர்களுக்கு பொழைக்கணும். இப்ப என்னன்னா, இவ்வளவு சின்ன சின்ன கடவுள் இருக்கிறப்ப எந்த கடவுள் வச்சு பொழைக்கிறது? ரெண்டு பெரிய நிறுவனமா இருக்குன்னா, அதாவது ஒரு நிறுவனத்தை நம்ம நிறைய சின்ன கடவுள் இருக்கப்ப எப்படி பிழைக்கிறதுன்னு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, 6 சமய கோட்பாடுன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. 6 சமயம் இருக்கட்டும், சைவம், வைணவம், ஸ்மார்த்தம், இப்போ முருகனை கும்பிடுறது வந்து குமாரகம், அது ஒரு தனி. ஆமா, இப்படின்னா அரிசமய கோட்பாடு. இப்ப சொல்லுவாங்கல்ல, ஆதிசங்கரர் தான் 6 சமயத்தை ஒருங்கிணைச்சு இந்து சமயம் கொண்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப அரிசமய கோட்பாட்டுல ஒன்னாக குமாரகம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம முருகனை கும்பிடுறோம். வேலன் வெறியாட்டம் ஆந்திராவில் நடந்திருக்கா? கர்நாடகாவில் நடந்திருக்குதா? நடந்ததே கிடையாது. கேரளாவில், பழைய கேரளாவில் நடந்திருக்கு. ஏன்னா சேர நாடுன்ற அடிப்படையில் இவங்க சொல்றாங்கல்ல, முருகன் வடக்கில் இருந்து வந்தார், வடக்குல வேலன் வெறியாட்டான்னாரா? கிடையாது. ஆனா இன்னொரு கான்செப்ட் சொல்லி நம்ம வாய மூட பாக்குறாங்கன்னா, நீங்க தான் சொல்றீங்க, அதாவது தமிழ் தேசியம் பேசுறவங்க இல்ல தமிழ் பற்று கொண்டவங்க மேல நீங்க தான் சொல்றீங்க இந்தியா முழுக்க நாகர்கள், தமிழர்கள் தான் இருந்தாங்கன்னு. அப்ப வடக்கு தெற்குன்னு ஏன் அதை வந்து பிரிச்சு பாக்குறீங்க? இருக்கு, நம்ம முடிச்சிடலாம். இது போறப்ப உங்களுக்கு அது சரி இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து வேளாண் வெறியாட்டம்னு ஒண்ணு கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழர்கள் வந்துட்டு மலேசியா போனாலும் முருகனை தான் கொண்டாடுவாங்க, அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தமிழன் கும்பிடக்கூடிய அந்த முருகனை மலேசியாவில் இருக்கிறவங்க ஏத்துப்பாங்களான்ற ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சில பேர் வந்து கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க, ஆனா பொதுவா முழுக்க அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல நாம கும்பிட்ட கடவுளுக்கு பேரு முருகன்னு பேரு, அந்த முருகனுடைய மனைவி பேரு வள்ளி. முருகன் வந்து குன்று நிலத்தோட கடவுள், மலை மேலதான் ஒரு கோயில் கட்டி இருப்பாரு. அந்த முருகன் வந்து நமக்கு முப்பாட்டன். அந்த முருகனுக்கு வந்து நம்ம காவடி எடுப்போம், நம்ம முடிய மலிப்போம். இது நம்ம வழிமுறை, இது நம்ம வழிமுறை, இது நம்மளுடைய கடவுள் வழிபாடா இருக்கு. முருகனுக்கும் கூட கோயில்ல வந்து ஒரு கந்து நட்டு, அந்த கந்துனா வந்து அந்த லிங்கம் மாதிரி ஒரு கல் நட்டு வழிபடக்கூடிய முறை இருக்கு. கந்தன். ஆமா, அதனால கந்தன். ஏன்னா வந்துட்டு நம்ம முன்னோருக்கு கல்லு தான் நடுவோம். முன்னோர் வழிபாட்டு முறையினுடைய ஒரு நீட்சியாகத்தான் முருகனுடைய வழிபாடு இருந்தது. நம்ம முருகன் பார்த்தோம்னா யானை மேல வந்து அமர்ந்து வரக்கூடிய கடவுளாக இருந்தார். இது நம்முடைய முருகன் கடவுளோட கதை. இப்படி இருக்கிறப்போ இதே மாதிரி வேறு சில ஆண் கடவுள்களும் இந்தியாவில் வணங்கப்பட்டாங்க. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாத ஒரு கடவுளை கும்பிட்டாங்க. அந்த கடவுள் பேர் தான் குமார். இப்போ நம்ம ஊர்ல பத்திரிக்கை அடிக்கிறாங்க, திருமிகு, திருமதி, செல்வி, குமரன் அப்படின்னு போறோம்ல. கல்யாணம் ஆனவங்களுக்கு குமரன் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்ப என்னன்னா, இந்த குமரன்றது மகாராஷ்டிராவில் கும்பிடப்பட்ட ஒரு கடவுள். குமரன்னா கல்யாணம் ஆகாதவர். அந்த கோயிலுக்கு வந்து பெண்கள் வந்து போறதை தவிர்க்கணுன்ற மாதிரியான அவங்க ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுறாங்க. இன்னொன்னு, இப்போ நம்மளுடைய புராணம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தோற்றுவையா இருக்கிறது வானியல் தான். நான் வந்துட்டு ஒரு நட்சத்திரம் பத்தி உங்களுக்கு சொல்றப்போ அது உங்களுக்கு புரியவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நட்சத்திரத்தோட அமைப்பு ஒரு கதையா மாதிரி சொல்லுவேன். ஈஸியா நம்ம இப்போ வந்து இந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம், இந்த நட்சத்திரத்தை நம்ம காமிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா, இப்போ நடராஜர் அப்படியே நிக்கிறாரு பத்தியா, இந்த இடத்துல இருக்கு பத்தியா, அதான் ஆருத்ரா. ஏன் சிவபெருமானுக்கு கழுத்து நீளமா இருக்குன்னா, அங்க உண்மையிலே நீல நேரத்துல நட்சத்திரம் இருக்கும். அப்ப அதை நம்ம சொல்லணும்னா, அந்த இடத்துல நீளமா இருக்கு பத்தியா, அது சிவனோட கழுத்து அப்படிம்பாங்க. உலகத்துல எல்லா நாகரீகங்களையும் நட்சத்திரங்களுக்கு கதைகள் இருக்கு. ஒரு கான்செப்டுவலைஸ் பண்ணி ஈஸியா நம்மளுக்கு புரிய வைக்கிறது. ஏன்னா வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குங்க. அப்ப நீங்க பாக்குறப்போ அந்த நட்சத்திரத்தை வச்சு ஒரு வடிவமைப்பை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா என்ன கூட்டம்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி பாக்குறப்ப அதுல ஒரு நட்சத்திரம் வந்து அருகோணம்.
டேவிட்னு வந்துட்டு இவங்க சொல்லுவாங்கல்ல, அருகோண நட்சத்திரம் இருக்கு. அந்த அருகோண நட்சத்திரத்தை வச்சுட்டு கும்பிட்டவங்க அந்த அருகோண நட்சத்திரம் வந்து கார்த்திகேயன்னு சொன்னாங்க. அப்படிதான் அந்த நட்சத்திரத்துக்கு 6 முகம் அப்படின்னு. இது வந்து ஒரு வானியல் கோட்பாடு. இது ஒண்ணு இருக்கு. சயின்ஸ். ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவேந்திரனுக்கு, இந்திரன்னா நமக்கு ஒரு இந்திரன் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு இந்திரன் இருந்தாங்க. ஆமா, அவங்களோட இந்திரனுக்கு தேவேந்திரன் பேரு, அவங்களோட பொண்ணுக்கு தேவயானைன்னு பேரு. இந்த தெய்வானைக்கு ஒருத்தன் புருஷனா இருந்தான், அவன் பேர் வந்து சுப்பிரமணியன். ஆரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சுப்பிரமணியன் ஒருத்தவர் இருக்காரு, அவருக்கு தெய்வானை அப்படின்னு இருக்கு. இப்போ இப்படி வெவ்வேறு கடவுள் வெவ்வேறு இடத்துல இருக்காங்கல்ல, இது எல்லா கடவுளையும் ஒரே கடவுளா ஆக்கிட்டாங்கன்னா இவங்க மொத்தமா ஒரு கல்லா கட்டிடலான்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, புராணம் எழுதி அந்த பையன் சின்னதா இருந்தப்போ குமரன், அந்த பையன் போயிட்டு சூரபத்மனை வெல்றப்போ முருகன் ஆகுறாரு. அவரு போய் வள்ளிய கல்யாணம் பண்றாரு, தெய்வானைய 2வது கல்யாணம் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு கதையை மொத்தமா எழுதி இந்த கடவுள் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்மளும் என்னன்னா, சரி நம்ம கடவுள் மேல ஏதோ புகழா சொல்றாங்களே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்த்திகேயன் அந்த கடவுளோட புராணத்தை காமிச்சு முருகன் வந்து வடக்குல பிறந்தாரு. உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? இப்ப நமக்கு அறுபடை வீடும் தமிழ்நாட்டுல இருக்கு, மதுரையை ஒட்டி 2 படை வீடு இருக்கு. நம்ம முருகன் பிறந்த இடம் அது நாங்கள்ல போய் கும்பிடுவோம். நம்ம வந்துட்டு வேற இப்ப இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் யாராவது ராமர் தஞ்சாவூர்ல பிறந்தான்னு சொல்றோமா? ராமர் பிறந்தது அயோத்தி. அது எந்த அயோத்தின்னு நமக்கு தெரியாது, நான் அவர் பிறந்த இடத்து பேர் அயோத்தி, எல்லாம் ஒத்துக்கிறோம்ல. ராமர் எங்க ஊர்ல பிறந்தான்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? நம்ம சொல்றதும் இல்ல. கிருஷ்ணர் வந்துட்டு துவாரகையில பிறந்தார்ல, அவர் வந்து தோரங்குறிச்சியில பிறந்தான்னு சொன்ன ஒத்துப்பியா? நாங்க சொல்றது இல்லை. அப்ப நீ மட்டும் எதுக்கு முருகர் வந்து வடக்குல பிறந்தான்னு சொல்ற? நம்ம இந்த கார்த்திகேயனோட வரலாறை எடுத்தோம்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்த கார்த்திகேயனோட வரலாறு எடுத்தோம்னா, கார்த்திகேயனுடைய மனைவியா ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெண் கடவுள் இன்னைக்கு வேற கடவுளோட மனைவியா சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அந்த பெண் கடவுளை கார்த்திகேயன் கூட வச்சு ஒரு புராணம் எழுதுறானுங்க. அப்புறம் கார்த்திகேயனாக இருந்த இந்த காலகட்டம் வந்து குழந்தையாக இருக்கிற காலகட்டம். அப்போ அவருக்கு வந்து பெண் துணை தேவைப்படாது. இந்த பெண் கடவுள் எதுக்கு வீணடிக்குன்னு சொல்லி இன்னொரு ஆண் கடவுள் கூட வச்சு புராணம் எழுதிட்டானுங்க. இதெல்லாம் இருக்கு நமக்கு. அப்ப என்னன்னா, இது எல்லா கதையும் சேர்ந்து வர்றப்போ என்னுடைய கடவுள் வந்து இதுல முருகன் தான். இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு ஆரியர்கள் இருக்காங்க, ஏன் அவங்க மட்டும் வந்து சுப்பிரமணிய சுவாமின்னு பேர் வைக்கிறாங்க? சாமி வைக்க வேணாம், சுவாமி. சுவாமி மலையுமாங்க. நான் சாமி தானே சொல்றேன், நீ சாமின்னு சொல்ல ஏன் சொல்ல மாட்டேன்? சுப்பிரமணியன் மட்டும் பேர் வைக்கிற? உங்களுக்கு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? அப்ப அவங்க கடவுள் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த புராணத்தை காமிச்சு, இதெல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புராணத்தை காமிச்சு முருகன் வந்து வடக்குல தான் பிறந்தாருன்னு சொன்னா நான் ஏன் ஏத்துக்கணும்? நான் தான் கேட்கிறேன். பெருந்தன்மையா இருக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்து நான் தப்பு பண்ணா அதை நான் ஏத்துக்கிட்டா அது பெருந்தன்மை. நான் பண்ணாத தப்ப உன்னுடைய நீ வந்துட்டு சந்தோஷப்படணுன்றதுக்காக நான் எதுக்கு ஏத்துக்கணும்? அதாவது உண்மையை விட்டு கொடுத்தா அது பெருந்தன்மை இல்ல, பெருந்தன்மை கிடையாது, வெறும் முட்டாள்தனம் இல்லைங்களா? அதுவும் என்னன்னா, இவங்களுக்கு ஏன் திடீர்னு இப்ப முருகன் மேல பாசம்? இத்தனை காலமா உங்களுக்கு முருகன் மேல பாசம் இருந்ததா? இல்ல இவ்வளவு காலம் நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கோம், திருப்பதி ஒரு காலகட்டத்துல முருகன் கோயிலா தான் இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே முருக பக்தி அதிகமாயிட்டு அப்படின்னா திருப்பதியில எப்படியாவது மொட்டை தான் அடிக்க போறாங்க. அரோகரா போட்டு மொட்டை அடியேன். அதுவும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் வேணும், தமிழ்நாட்டில் இருக்க பக்தர்கள் வேணும், தமிழ்நாட்டில் இருக்க உட்கட்டமைப்பு வேணும், திடீர்னு முருகன் மேல பக்தி வேணும். இன்னும் சொல்றேன், நான் வந்துட்டு அமெரிக்கால சில பழைய முருகன் கோயிலுக்கு போனேன். தெலுங்கர்கள் வந்து அந்த முருகன் கோயில வந்து சாமியெல்லாம் கும்பிட வராங்க. கும்பிட வந்துட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாங்க, பேர் வந்து முருகன் வைக்காதீங்க, ஒண்ணு கார்த்திகேயன் வைங்க, சுப்பிரமணிய சாமின்னு வைங்கன்றானுங்க. அதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. முருகன்ற பேர்ல முருகனை கும்பிட மாட்டேன்றானுங்க. ஏன் உனக்கு அந்த பேர் வந்து வலிக்குது? தமிழரின் அடையாளம். அப்ப அப்படி நீ வந்துட்டு நீ உனக்கு தேவையானதை சரியா பிரிச்சு எடுத்துக்கிறேன்றப்போ நான் என்னோட அடையாளத்துல சரியா நிக்கிறதே உனக்கு வலிக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், முருகன் வந்து இந்தியாவினுடைய மிக பழமையான கடவுள்கள்ல ஒருவர் இல்லைங்களா? தமிழ் வந்து இந்தியாவினுடைய மிக பழமையான மொழி. அப்ப பழமையான கடவுள்ல ஒருத்தர் பழமையான மொழியை பேசினான்னு சொல்றதுல உனக்கு என்ன வலிக்குது? முருகன் தெலுங்கு பேசினான்னு நான் சொல்ல முடியும்? இந்த படம் வந்துட்டு எடுக்கிறாங்கன்ற தகவல் வெளியானப்பே நான் சொன்னேன், இவங்க ஏதாவது உள்வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு. அப்பயே சில பெருந்தன்மையான தமிழர்கள் இருப்பாங்கல்ல, கீழே வந்து கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்களும் கும்பிட்டுட்டு போறாங்க, எடுக்கல அவங்களாவது எடுக்கட்டுமே அப்படின்னாங்க. இதெல்லாம் இவனுங்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. குழந்தையாவது அவங்களே பெத்துப்பாங்களா? அந்த மாதிரிதான் ஏதோ சொல்ல போறாங்க, புரிஞ்சுட்டு. ஆமா, இல்ல சொல்றேன், அந்த என்னடா நீங்க உங்களுக்கு ஒரு அறிவே வேணாமா? உன்னுடைய கடவுளை பத்தி நீ எடுத்தா தானே ஒழுங்கா இருக்கும், நம்முடைய நம்பிக்கையிலேருந்து எடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அது கிடையாது. இவங்க வந்து கடைசியா அந்த நம்பிக்கையிலேருந்து எடுக்கிறாங்க. இப்ப சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை வந்து பழைய நூல் கிடையாது,
அது கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட சங்கம் மருவிய காலகட்டம், கலைப்பிரர் காலகட்டத்தில் இருக்கிற நூல். அதுலேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சார கோவைன்னு ஒரு நூல் இருக்கும். அதுவும் வந்துட்டு ரொம்ப ஆரிய கலப்பு இருக்கிற நூல். இந்த நூல்கள்லாம் கொண்டு வந்து சங்க இலக்கியத்திலே இருக்குன்னு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்க. சங்க இலக்கியத்துல வேலன் வெறியாட்டம் தான் இருக்கு. நீ சொல்ற அந்த வைதீக நெறிப்படி நாங்க உட்காந்து கும்பிட்டு இருந்தோமா இந்த ஊர்ல முருகனை? கிடையாது. நீ கொண்டு வந்து உன்னுடைய வழிபாட்டின் உள்ள கொண்டு வரதுக்கு பார்த்த. அதை நான் தடுக்கலன்றதுக்காக அதை நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு என் தலையில கட்டுறது வந்துட்டு நியாயமாக இருக்காது. அப்போ முருகன் ஒளியுடைய வழிபாட்டை பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வந்து தமிழன். நான் அவர் கும்பிடாம போறேன். ஏன் முன்னோர், புரியுதா உங்களுக்கு? நானா அவர் மேல நான் ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நான் கோயிலுக்கே போகலன்னா கூட அதுக்குன்னு முருகர் வந்து சமஸ்கிருதம் பேசினாரு, வடக்குல பிறந்தாருன்னு நீ சொன்னா நான் வந்து காலில் இருக்கிறத கழட்டி ஒன்னு அங்கேயே அடிப்பேன். ஒத்துக்க முடியாது. ஆமா, எப்படி ஒத்துக்க முடியும் இல்லைங்களா? அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நாங்க அப்படி சொன்னா நீங்க பெருந்தன்மையா ஏன் ஏத்துக்கல? முருகன் வந்து தமிழர்னு சொல்றாங்க. காலங்காலமா நாங்க தமிழர்னு தான்டா சொல்லிட்டு இருக்கோம். நீ ஏதோ ஒரு கடவுளை உன்னோட தாய்மொழியோட கடவுள்னு சொல்லலாம் பார்ப்போம். ஒரு ராஜாவை சொல்லு. நான் இதெல்லாம் கேட்கலங்க. தெலுங்குல வந்து தொடர்ச்சியாக வந்து படம்லாம் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சாதவாகன அரசர்களை வச்சு, சாதவாகன அரசர்கள்லாம் தெலுங்கு பேசுற மாதிரி ஒரு படம். கிருஷ்ணதேவராயரை வச்சு படம் எடுக்கிறாங்கல்ல. சாதவாகன அரசர்கள் வந்து ஆட்சி மொழி வந்து பிராகிருதம், தெலுங்கு. வடக்குல என்ன வந்தானுங்க, அவங்க காலத்துல தெலுங்குன்னு ஒரு மொழியே கிடையாது. அந்த சாதவாகனர் வீட்ட காசுல ஒரு பக்கம் பிராகிருதம், இன்னொரு பக்கம் தமிழும் இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல அங்க தமிழ் தான் இருந்தது, தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க, வேற மொழி அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ வெக்கமே இல்லாம மானங்கெட்டவன் சாதவாகன மரபை சேர்ந்த மாற்று மொழி பேசுற அரசரை ஓ மொழி பேசுற அரசன்னு பொய் சொல்லி படம் எடுத்துட்டு தெரியற. கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் துளுவ கிருஷ்ணதேவராயர். அவங்க வம்சம் பேருவே துளுவ வம்சம். ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி துளு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் காதலிச்ச பொண்ணோட தாய்மொழி வந்து தெலுங்கு. அதுக்காக அவர் புத்தகத்தை வந்து தெலுங்குல எழுதினார். அவரோட தாய்மொழி வந்துட்டு தெலுங்கு கிடையாது. நீ மானம் கெட்டவன் ஒரு துளுவ மரபை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்துட்டு தெலுங்கு பேசின ராஜான்னு காமிச்சிட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இருக்க சோழர்களுடைய தாய்மொழி தமிழ். இங்க பொழைக்கிறதுக்கு என்ன சொல்ல, சோழர்கள்லாம் தெலுங்கர்கள்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி மொத்தத்தையும் கடன் வாங்கி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறது நீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நாங்க வந்து முருகன் வந்துட்டு வடக்குல இருந்து இருந்தாரு, நாங்க எங்க கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோமா? எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு. வழக்கமா அரசர்கள்லாம் திருடுறீங்களா, அந்த மாதிரி கடவுளை திருடி பாருங்களேன். அதான் பண்ண முயற்சிக்கிறாங்க. இப்போ அதான் பண்றாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? திருவண்ணாமலையை திருடின மாதிரி நாளைக்கு அறுபடை வீட்டையும் திருடினா இவங்க பாக்குறாங்க எந்தெந்த கோயில் எல்லாம் நல்ல வருமானம் வருது. திருப்பதி கோயில வருமானம் வருது, கொண்டு போனாங்களா? லட்டுன்னு சொல்லி ஒரு கருமாந்தரத்தை வித்து நல்லா சம்பாதிச்சாங்களா? யாராவது நம்புற கடவுளை வச்சு இப்படி எல்லாம் ஏமாத்துவானுங்களா சொல்லுங்க? ஒரு துளி நெய் கூட வாங்காம ஏதோ ஒரு கருமத்தை போட்டு லட்டு போட்டு வித்து காசுக்கு வித்து நம்ம ஊர்ல நம்ம கோயில் எல்லாம் பிரசாதத்தை வித்தா தின்னுட்டு இருக்கோம். கொடுப்பாங்க, இலவசமா கொடுப்பாங்க. அதனுடைய நோக்கமே அதான. வர்றவங்க பக்தர்களுக்கு சோறு போட முடியலன்னா நீ எல்லாம் என்ன ஒரு ஆன்மீகவாதி? அது ஒரு வியாபாரமா பண்ணி பொழைச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப அடுத்து பொழைக்கணும்னா திருவண்ணாமலைக்கு வந்தானுங்க. வந்த வேகத்துக்கு இப்போ வந்துட்டு ஊழல் போர்டுல மாத்துறாங்க, வீடுல மாத்துறாங்க, இப்ப கோயிலுக்கும் வந்தாச்சு. மாத்திட்டாங்க. கட்டணும். இப்போ திருவண்ணாமலை நீங்க கும்பிடணும்னா நீ காசு வச்சிருந்தா தான் உள்ள போகும். திருப்பதி மாதிரி ஆக்கிட்டாங்க, ஜெருகட்டி மாதிரி ஆக்கிட்டானுங்க இங்க. இப்ப அடுத்தது வந்துட்டு இவங்களுக்கு பொழைக்கிறதுக்கு எந்த கோயில தின்னா நல்லா இருக்குன்னா முருகன் கோயில் எல்லாம் பிடிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா திருப்பதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நல்ல வருவாய் வரக்கூடிய கோயிலா பழனி இருக்கு. இப்ப வந்துட்டு பழனி பெரிய அளவுல அப்படி இல்லை, அது இப்படி ஆக்கிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க பிழைப்புக்காக, இவங்களுடைய பிழைப்புக்காக, உங்களோட சொந்த லாபத்துக்காக எனது முன்னோரை வந்து இவங்க வணங்க வரல, எனது முன்னோரை வந்து நாங்க திருட வர்றாங்க. அதனாலதான் நம்ம அவங்க எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. புரியுது. இப்ப இப்படி பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகன் பத்தி பேசுற போது தவிர்க்கவே முடியாதா சிவனை பத்தியும் பேசுற மாதிரி வந்துருது. அப்படி இருக்கிறப்போ அந்த தந்தை மகன், அவருடைய சகோதரன் வந்து பிள்ளையார், இந்த ஒரு விஷயத்த பத்தியும் வந்து கேட்க வேண்டியிருக்கலாம். நீங்க சொன்னதெல்லாம் வந்து பார்த்தோம். இல்லைங்க, பிள்ளையார் வந்துட்டு சங்க இலக்கிய காலகட்டத்துக்கு பின்னாடி தான் இங்க வந்து சைவத்துக்குள்ள வர்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் வந்து சைவத்துல கிடையாது. அதே மாதிரி இதெல்லாமே அப்படிதான், அந்த கடவுள்கள்லாம் ஒரு குடும்பமா சேர்க்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கடற்கரை ஓரமா மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த பகுதிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வைணவ கோயில் ஒண்ணு கட்டிடுறாங்க. ஆனா கடற்கரை மக்கள் அங்க வரமாட்டேன்றான். கேட்டா நான் எதுக்கு உன் சாமியை கும்பிடணும் அப்படின்ற. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெருமாளை ஏன் கும்பிடணும்னா, நீங்க கடற்கரையில இருக்கீங்களா, வந்து அந்த தெய்வத்துக்கு பேர் அலைமகள். அந்த அலைமகளோட புருஷன் தான் இவரு. அவர் கடல்லே படுத்திருக்கிறாரு. அதனால நீங்க வந்து உங்க மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்றது கோயிலுக்கு வராங்க. பரமசிவன் அதை பத்தி எழுதியிருக்கிறார். இப்படியாக வேற கடவுளை கும்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னா
அவங்கள அந்த கோயிலுக்கு வர வைக்கிறதுக்காக எழுதப்பட்ட புராணங்களின் அடிப்படையில தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா கொற்றவை தான் நமக்கு ரொம்ப பழமையான கடவுள். ஒரு 5500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நிலம் முழுக்க எல்லாருக்கும் கொற்றவை தான். சோழர்களுடைய குலதெய்வம் கொற்றவை தான், பாண்டியருக்கு குலதெய்வம் கொற்றவை தான். இன்னும் சொல்லணும்னா இந்த பாரத போர் நடக்கிறப்போ முதல்ல இவங்க எல்லாம் கொற்றவையை தான் கும்பிட்டு போறாங்க போருக்கு முன்னாடி. ஆமா, ஏன்னா பாரத போருக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த பெரிய போர் அப்படின்னா கொற்றவை பண்ண போர் தான். 9 நாள் அவங்க ஒரு போர் நடத்தி ஒரு வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப அதை நவராத்திரின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதான் நவராத்திரி. அதான் இப்ப நவராத்திரி. அப்படி ஒரு பெரிய போர். அதனால அவங்க போரோட கடவுள். கொற்றவையை பாத்தீங்கன்னா அது எல்லா கையிலையும் ஆயுதம் வச்சுட்டு போர் கடவுளா அவங்க இருப்பாங்க. ஆயுதேசம் உள்ளதை பத்தி நான் எழுதியிருக்கேன். இப்ப இந்த கொற்றவை வழிபாடு இருக்கு. அதுக்கு பின்னாடி முருகன் வர்றப்போ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா கொற்றவையோட பையன்றாங்க. கொற்றவை சிறுவ, கொற்றவை குலவி அப்படின்றாங்க. ஆனா ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் ஆமா வந்தது அப்படினால. அதனால பின்னாடி என்ன ஆகுதுன்னா சைவத்துல இருக்கிறவங்க முருகனை சிவனுடைய வாரிசு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்லலாம், முருகனை பிள்ளையார் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளையார்னா அவரோட பையன் அப்படின்ற பிள்ளையார். ஆமா ஆமா, பிள்ளையார் அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுது? தம்பியார் அண்ணியார் மாதிரி பிள்ளையார். அப்ப முதல்ல அதனால முருகனையும் பிள்ளையார்னு சொல்லக்கூடிய மரபு இருந்தது. பின்னாடி கணபதியும் உள்ள கொண்டு அவர் பிள்ளையார் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா இந்த ஒரு நிறுவனமயமாக்குறதுக்காக இல்ல ஒரு கட்டமைப்புக்காக செய்யப்பட்ட வேலை தான். லிங்கிங் தி டாட்ஸ் மாதிரி இதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்காக பண்ணப்பட்ட. ஆமா.